அப்படியெல்லாம் வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த மின்சாரத்தில் தலையெழுத்தை மாற்றி எழுதப்பட்டதுதான் பெரிய துயரம். மின்சாரத்தின் அடிச்சாரத்தையே மாற்றி எழுதிய சரிதம்தான் இனி நாம் பார்க்க இருப்பது. 91 நடுவண் அரசு இனி எதிர்கால மின்சார உற்பத்தி அனைத்தும் தனியாருக்கு தரப்பட வேண்டும் என்று சொல்லியது. ஏனெனில் மின் உற்பத்தியில் முதலீடு செய்ய மாநில அரசுகளிடமோ மின்வாரியங்களிடமோ பணமில்லை என்ற காரணத்தையும் சொல்லியது. அத்துடன் பொதுத்துறையில் எந்த பெரிய மின் நிலையங்களும் அமைத்திடாமல் அனுமதியையும் மறுத்தது. அது மட்டுமல்ல, பொதுத்துறையில் துவங்க இருந்த நிலையங்களையும் தனியாரிடம் ஒப்படைக்க வைத்தது. அப்படி தமிழகத்தில் ஒப்படைக்கப்பட்ட நிறுவனம்தான் நெய்வேலி 0 யூனிட் என்று அழைக்கப்படும் 250 மெகாவாட் நிலையம். STCMS என்ற நிறுவனத்திற்கு இது அளிக்கப்பட்டது. மின் உற்பத்தி நிலையம் அனைத்தையும் தனியாருக்கு ஒதுக்கிய நடுவண் அரசு தனியாரிடம் வாங்கப்படும் மின்சாரத்திற்கும் கட்டண வடிவை நிர்ணயித்தது. இதன்படி தனியார் மின்சாரம் 2 பிரிவுகளை கொண்டது. மூலதன கட்டணம் மற்றும் உற்பத்தி கட்டணம் எனப்பட்டது. இதற்காக சட்ட திருத்தத்தையும் 43A என்ற பிரிவையும் கொண்டு வந்தது. இதன்படி தனியார் மின்சாரத்தின் மூலதன கட்டணம் ஆண்டுக்கு மொத்த மூலதனத்தில் 24.75% இருந்தது. இது தவிர மின் உற்பத்தி கட்டணம் தனி. சாதாரணமாக தொழில் துவங்கும் நிறுவனங்கள் 30% கை முதலீடாகவும் 70% கடனாகவும் இருக்கும். இன்று வரை நடைமுறையில் உள்ள வழிமுறையாகும் இது. 100 கோடி ரூபாய் மூலதனத்தில் துவங்கப்படும் மின் நிலையத்திற்கு 30 கோடி ரூபாயை கைமுதலீடாக அதன் முதலாளி போட்டால் போதும். எஞ்சிய 70 கோடியை மக்களின் சேமிப்பு உள்ள வங்கிகளில் கடனாக பெற்றுக் கொள்வார்கள். ஆக மின் நிலையம் கட்டுமானத்தில் உள்ள 3 ஆண்டு காலத்தில் மட்டும் ஆண்டுக்கு 10 கோடி என முதலீட்டாளர்கள் முதலீடு செய்வார்கள். ஆனால் மின்சாரம் வாங்க வேண்டிய மின்சார வாரியமோ ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டுக்கு 24.75 கோடியை மின்சார கட்டணத்துடன் மூலதன கட்டணமாக செலுத்த வேண்டும். இதுதான் நடுவண் அரசு சொன்ன வாரியங்களிடம் முதலீடு செய்ய பணமில்லை என்ற கொள்கை. மின் நிலையங்களுக்கான மூலதனத்தையே ஒரே ஆண்டில் மின்சார கட்டணமாக தரச் சொன்னதுதான் நடுவண் அரசின் சந்தை பொருளாதார கொள்கை. இந்த சந்தை போட்டியில் நிர்ணயிக்கப்பட்ட விலை அல்ல, இது அரசு நிர்ணயித்த விலை. ஆரம்பத்திலேயே சறுக்கிய கொள்கைதான் புதிய கொள்கை மாற்றம். எதிர்கால தேவை சந்திக்க வேண்டிய மின்வாரியங்கள் வேறு வழியின்றி தனியாரிடம் கொள்முதல் ஒப்பந்தத்தை போட்டன. தமிழகத்திலும் 6 தனியாருடன் ஒப்பந்தம் போடப்பட்டது. அதில் 5 தனியார் நிலையங்கள் உற்பத்தியை துவங்கின. இவைகள் 99ஆம் ஆண்டிலிருந்து 2002ஆம் ஆண்டுக்குள்ளாக மின்சாரத்தை விற்கத் தொடங்கின. ஆயிரத்தி 1999-2000 லாபம் சம்பாதிக்கிறாங்க. அதனுடைய வருமானத்தையும் செலவையும் பார்த்தீங்கன்னா வருமானம் அதிகமாகவும் செலவு குறைவாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறது. அப்போ விவசாயிகளுக்கு மின்சாரம் இலவசமாக கொடுத்தார்கள். அப்போ கொடுத்தும் கூட லாபம் சம்பாதிக்க முடிஞ்சது. 2001 இந்த லிபரலைசேஷனுக்கு இதில் தனியாருடைய மின்சார உற்பத்தி வர ஆரம்பிச்சது. அதனுடைய விலை ₹2.25 நமக்கு வருமானம் வரும்போது அவருடைய விலை ₹4.50 வரைக்கும் இருந்துச்சு. அதனால மின்சார வாரியத்துக்கு அதிகமான இழப்பீடு ஏற்பட ஆரம்பிச்சது. 2004 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட மொத்த மின்சார வாரியத்தினுடைய மொத்த கடனே 5000-6000 கோடி தான் இருந்துச்சு. இதற்கு தனியாரின் மின்சாரமே ஒரே காரணம். இந்த 5 தனியார் மின் நிலையங்களின் விலையை பாருங்கள். இந்த 5 நிறுவனங்களின் மொத்த உற்பத்தி திறனே 988 மெகாவாட் தான். ஆனால் இவர்களுக்கு தரப்பட்ட மூலதன கட்டணமோ ஆண்டுக்கு 1006 கோடி. இது தவிர மின்சார உற்பத்தி கட்டணம் தனி. இந்த 1006 கோடியை முதலீடாக வாரியம் செய்திருந்தால் ஆண்டுக்கு 1000 மெகாவாட் நிலையங்களை அமைத்திருக்க முடியும். ஆனால் பரிதாபமாக அதனை மின்சார கட்டணமாக தந்தது மின்வாரியம். நடுவண் அரசின் செயல்தான் இதற்கு காரணம்.
2007 வரைக்கும் வந்து மின்சார பற்றாக்குறையும் குறைவாக இருந்துச்சு. 2007க்கு பின்னாடி கடுமையான மின் பற்றாக்குறை வர ஆரம்பித்த போது மின்சாரம் கிடைக்கக்கூடிய மின்சாரமும் குறைவாக இருந்துச்சு. ஏறக்குறைய இந்த 1000 மெகாவாட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸப்ட் நான் நெய்வேலி மற்றது எல்லாமே வந்து லிக்விட் ஃபியூல வச்சதுனால அவனுடைய ரேட் வந்து ஏறக்குறைய 10 ரூபா 12 ரூபான்னு வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் 4 ரூபாய்க்கு வந்து மின்சாரம் விற்பனை செய்யும் போது 12 ரூபாய்க்கு மின்சாரம் வாங்கும்போது எக்கச்சக்கமான நஷ்டம் ஏற்பட ஆரம்பிச்சது. வாரியங்களின் நிதி நெருக்கடியில் வீழ்வதை கண்ட நடுவண் அரசு இனி தனியார் மின்சாரத்தின் விலையை திறந்த ஒப்பந்த புள்ளிகள் மூலமாக கொள்முதல் செய்யவும் குறைந்த விலை மின்சாரத்தினை கண்டறியவும் தனது கொள்கையினை 2006இல் மாற்றி அமைத்தது. அதாவது 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாற்றத்தினை கொண்டு வந்தது. இந்த கொள்கை மாற்றமோ தனியாருடன் கூட்டிச் சேர்ந்து கொண்டு பெரும் ஊழல் புரிய அரசியலாருக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு பெரிய நுழைவாயிலை திறந்துவிட்டது. கண்ணுக்கு தெரியாத வாங்கும் பொழுதே பயன்படுத்தப்பட்டு விடுகின்ற மின்சார கொள்முதல் என்பது பெரும் மழையாக பணங்கொட்டும் வழியாக அரசியலாருக்கும் நிர்வாகிகளுக்கும் அமைந்தது. இதற்கு ஏதுவாக 2008 மின்வெட்டு ஒரு பெரிய வெள்ளம் வந்தால் திறக்கப்படும் அணை போல் ஊழலுக்கு வழியை திறந்து விட்டது. இந்த ஊழல்தான் மின்சார வாரியத்தை நினைத்தும் பார்க்க முடியாத கடன் சுமையில் தள்ளிவிட்டது. போராட்டம் இது போராட்டம். 2008இல் மின்வெட்டு தவிர்க்க முடியாததாயிற்று. 90ஆம் ஆண்டு வரையிலான தனது சுய உற்பத்தி மூலமே மின் தேவையை சந்தித்து வந்த வாரியம் 2008இல் மின்வெட்டை சந்திக்க தனியாரிடம் மின்சாரம் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது. இந்த பற்றாக்குறை மக்களை பெரிதாக பாதித்தது. மக்களின் துயரமாக இருந்ததே தவிர அரசியலாருக்கு நிர்வாகிகளுக்கும் அவ்வாறு இல்லை. அவர்களுக்கு இது இனிப்பு தகுந்த செய்தியாக இருந்தது. பற்றாக்குறையை காட்டி என்ன விலைக்கு வேண்டுமானாலும் வாங்கலாம் அல்லவா? மக்களின் துயரை காட்டி தங்களின் ஊழலை பெருக்கிக் கொண்டார்கள். தமிழகத்தில் கரும்பு சர்க்கரை ஆலைகள் துணை உற்பத்தியாக மின்சாரத்தை உற்பத்தி செய்தார்கள். கரும்பு சர்க்கரையிலிருந்து எரிபொருளாக பயன்படுத்தினார்கள். 1998ஆம் ஆண்டிலிருந்து 15 ஆண்டு காலத்திற்கு இவர்களின் மின்சாரத்தை கொள்முதல் செய்து கொள்ள மின்சார வாரியம் ஒப்பந்தம் போட்டிருந்தது. யூனிட் மின்சாரத்தின் கொள்முதல் விலையோ 3 ரூபாய் 41 பைசா தான். 2008இல் மின் தட்டுப்பாடு வந்த காலத்தில் இந்த கொள்முதல் விலை குறைவானதுதான். ஆனால் 2008இல் மின் தட்டுப்பாடு இருக்கும் நிலையிலும் இந்த ஒப்பந்தத்தை வாரியம் ஒருதலை பட்சமாக ரத்து செய்தது. ஏன் தெரியுமா? மீண்டும் இவர்களிடமிருந்தே சந்தையில் மின்சார கொள்முதலாக செய்தது. என்ன விலைக்கு தெரியுமா? யூனிட் 7 ரூபாய் 41 பைசாவுக்கு. காவேரி படுகையிலும் வைகை படுகையிலும் எரிக்காற்று எடுக்கப்படுகிறது. வைகை படுகையில் தனியாருக்கு 300 மெகாவாட் அளவுக்கும் மின்வாரியத்திற்கு 200 மெகாவாட் அளவிற்கும், குத்தாலத்தில் வாரியத்திற்கு 200 மெகாவாட்டும் தனியாருக்கு 200 மெகாவாட்டும் நடுவண் அரசு ஒதுக்கியிருந்தது. தனியார் தங்களின் சுவை தேவைகளுக்காக இந்த நிலையங்களை அமைத்துள்ளதாக தெரிவித்திருந்தனர். ஆனால் மின்வெட்டு 2008இல் தலைகாட்டியவுடன் இவர்கள் தங்களை வணிக உற்பத்தியாளர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அன்றைக்கு எரிக்காற்று மின்சாரத்தின் விலை யூனிட் 1 ரூபாய் 76 பைசா தான். ஆனால் இந்த உற்பத்தியாளரிடமிருந்து யூனிட்டை 6 ரூபாய் 70 பைசாவுக்கு கொள்முதல் செய்தார்கள். இவை உதாரணங்களே. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த காற்றாலைகளில் 42% தமிழகத்தில் இருக்கின்றன. 11,200 காற்றாலைகள் இன்றைய தேதிகளிலே தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே காற்றாலை மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலமும் தமிழகம்தான். தமிழகத்தினுடைய வளம்தான் காற்றாலை, காற்றினுடைய வேகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 11,200 காற்றாலைகளும் இன்றைக்கு தனியாருக்கு மட்டுமே சொந்தமானவை. வணிக நிறுவனங்களும் தொழில் நிறுவனங்களுமே இந்த காற்றாலை நிறுவிருக்கின்றன. இவற்றை நிறுவுவதற்கு அவர்கள் 3 கோடி செலவழித்தால் 3.16 கோடி அளவிற்கு அவர்களுக்கு வருமான வரியில் கழிவு என்று கொடுத்திருக்கிறார்கள். ஆக காற்றாலை என்பது கிட்டத்தட்ட இலவசமாகவே தனியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
மின்வெட்டே அரசியல் காரணமாகி 2011 அரசியல் மாற்றமும் வந்தது. 2008 மின்வெட்டு காலத்தில் சுய உற்பத்தி தான் மின்வெட்டை சந்திக்க முடியும் என்பதனை உணர்ந்து கொண்ட மாநில அரசு வாரியத்தின் சுய உற்பத்தியை கூட்டுவதற்காக 3300 மெகாவாட் உற்பத்தி நிலையங்களை 25,000 கோடியில் துவங்கியிருந்தது. இந்த நிலையங்கள் 2011 உற்பத்தி துவங்க வேண்டியது என்பது குறியீடாகும். 2011 வந்த ஆட்சி மாற்றம் இந்த நிலையங்களின் உற்பத்தியை துரிதப்படுத்தியிருந்தால் மின்வெட்டை 2012 தவிர்த்திருக்கலாம். தனியாரிடம் கொள்முதலும் தேவையில்லை. ஆசை யாரை விட்டது? 2011 வரவேண்டிய இந்நிலையங்கள் 2012 வரவில்லை, 2013 வரவில்லை, 2014 இறுதியில்தான் உற்பத்தியை துவங்கின. கொள்முதல் மின்சாரத்தின் சுவை அப்படி போலும். கொள்முதல் மின்சாரம் என்றாலே ஊழல் செய்வதற்காகவே அதிக விலையில் தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்குவது என்று பொருளாகிவிட்டது. இந்த மின்சார பற்றாக்குறைக்கு காரணமே நீங்க பார்த்தீர்கள் என்றால் 2007 2001 ஆரம்பித்த இந்த